Indirect taxes, மறைமுக வரி. If the burden of the tax can be shifted to others, it is an indirect tax. ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரியை மற்றொருவர் வசூலித்தால் அது மறைமுக வரி என்று அழைக்கப்படுகின்றது. The impact is on one person while the incidence is on the another person. Therefore, in the case of indirect taxes, the taxpayer is not the tax bearer. Some indirect taxes are stamp duty, entertainment tax, excise tax, excise duty, and goods and service tax, GST. வரி விதிக்கப்பட்டவர் ஒருவராக இருப்பார், வரியை சுமப்பவர் இனி ஒருவராக இருப்பார். வரி சுமையை சுமப்பவர் இனி ஒரு ஆளாக இருக்கும். சில மறைமுக வரிகளாக இருப்பது ஸ்டாம்ப் டியூட்டி, முத்திரை தாள் வரி, என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ், பொழுதுபோக்கு வரி, எக்ஸைஸ் டியூட்டி, சுங்கத்தீர்வை, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. இதெல்லாம் இன்டைரக்ட் டாக்ஸஸ், மறைமுக வரி. ஸ்டாம்ப் டியூட்டி இஸ் எ டேக்ஸ் that is paid on official documents like marriage registration or documents related to a property and in some contractual agreements. மறைமுக வரியில் முத்திரை தாள் வரி, ஸ்டாம்ப் டியூட்டி, அரசாங்க ஆவணங்களான திருமண பதிவு அல்லது சொத்து தொடர்பான ஆவணங்கள் மற்றும் சில ஒப்பந்த பத்திரங்கள் போன்றவைகள் மீது விதிக்கப்படும் வரி. என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ், பொழுதுபோக்கு வரி. Entertainment tax is a duty that is charged by the government on any source of entertainment provided. எந்த ஒரு பொழுதுபோக்கு மூலங்களா இருந்தாலும் அதன் மீது அரசாங்கத்தால் விதிக்கப்படுகின்ற வரி பொழுதுபோக்கு வரி ஆகும். This tax can be charged on movie tickets to amusement parks, exhibitions and even sports events. உதாரணமாக பொழுதுபோக்கு வரி, திரைப்படங்கள் பார்ப்பதற்காக விதிக்கப்படுகின்ற கட்டணம், பொழுதுபோக்கு பூங்காக்கள், கண்காட்சிகள், விளையாட்டு அரங்கம், விளையாட்டு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை பார்ப்பதற்காக விதிக்கப்படுகின்ற வரி. இவையெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸில் அடங்கும். எக்ஸைஸ் டியூட்டி, சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி என்று சொல்லுவார்கள். An excise tax is any duty on manufactured goods levied at the moment of manufacture rather than at sale. Excise is typically imposed in addition to an indirect tax such as a sales tax. சுங்கத்தீர்வை என்பது விற்பனையை விட உற்பத்தியின் இயக்கத்தில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி பொருட்களின் மீதும் விதிக்கப்படும் வரி. அங்காடி கொண்டு வரும்போது தீர்வையாக வரிப்பார்கள். இவ்வரி பொதுவாக விற்பனை வரி போன்ற மறைமுக வரிகளுக்கு கூடுதலாக விதிக்கப்படுகிறது. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி full form goods and service tax. The goods and service tax, GST, is one of the indirect taxes. The GST was passed in Parliament on 29 March 2017. The Act came into effect on July 1st, 2017. The motto is One Nation, One Market, One Tax.
பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது மறைமுக வரிகளில் ஒன்றாகும். இந்த வரியானது இந்திய பாராளுமன்றத்தால் மார்ச் 29, 2017 ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. அமல்படுத்தி செயல்பட்டு வந்த நாள் ஜூலை 1, 2017. இதனுடைய குறிக்கோள், the motto is one nation, ஒரு நாடு, one market, ஒரு அங்காடி, one tax, ஒரு வரி. Structure of goods and service tax, GST, state goods and service tax, SGST, Indra state, within the state, VAT, sales tax, purchase tax, entertainment tax, luxury tax, lottery tax, and state surcharge and cases. மதிப்பு கூட்டு வரி, வாட் என்பது மதிப்பு கூட்டு வரி என்று சொல்லுவாங்க. மதிப்பு கூட்டு வரி. விற்பனை வரி, கொள்முதல் வரி. மதிப்பு கூட்டு வரி என்பது காப்பி, தேயிலை இரண்டு இருக்குது. காப்பி, தேயிலை, அது டீயாக மாறும்போது அதனுடைய விலை தனியாக மாற்றப்படும். இதே போலதான் எல்லா பொருட்களும் அது ஒருங்கமைக்கப்படும் போது வேறொரு பொருளாக மாறுகின்ற போது அதற்கு தனி மதிப்பு கூட்டு வரி என்று விதிப்பார்கள். விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, பரிசு சீட்டு வரி, மாநில கூடுதல் கட்டணங்கள், இன்னும் பிற. சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், சிஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. ஒவ்வொரு மாநிலத்திற்குள் இது வசூலிக்கப்படுகிறது. சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ், கவுண்டர் வெயிலிங் டியூட்டி, அடிஷனல் டியூட்டி ஆஃப் கஸ்டம்ஸ், சர்சார்ஜ் எஜுகேஷன் அண்ட் செகண்டரி ஆர் ஹையர் செகண்டரி சீஸ். மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி குறிப்பாக மத்திய சுங்க தீர்வை, சேவை வரி, ஈடு செய்வரி, கல்வி கட்டணம், இடைநிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி வரி, இவையெல்லாம் சிஜிஎஸ்டி என்று குறிப்பிடுவார்கள். இன்டிகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஐஜிஎஸ்டி, இன்டர்ஸ்டேட் இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி, மாநிலங்களுக்கு இடையே இது வசூலிப்பார்கள். There are 4 major GST rates: 5%, 12%, 18% and 28%. Almost all the necessities of life like vegetables and food grains are exempted from this tax. அனைத்து பண்டங்களுக்கும் இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. குறிப்பாக காய்கறிகள், உணவு தானியங்கள், இவையெல்லாம் அத்தியாவசிய பொருட்கள், இவற்றிற்கு வரி கிடையாது. Do you know France was the first country to implement GST in 1954. முதலாக பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு பிரான்ஸ். In which year? 1954. First implement in which country? France. 1954. How are taxes levied? வரி எவ்வாறு விதிக்கப்படுகிறது? Tax is levied by the government progressively, proportionately as well as regressively. வளர் வீத வரி விதிப்பு முறை, விகித வரி விதிப்பு முறை,
தேய்வு வீத வரி விதிப்பு முறை என அரசாங்கம் வரிகளை வசூலிக்கின்றது. ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ் வளர் வீத வரி விதிப்பு முறை. Progressive tax rate is one in which the rate of taxation increases multiplier as the tax base increases multiplicand. In the case of a progressive tax, when income increases, the tax rate also increases. வளர் வீத வரி விதிப்பு முறை. வரியின் அடிப்படை தளம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிக்கின்றது. ஒரு வளர் வீத வரியை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிக்கின்றது. எக்ஸாம்பிள், டாக்ஸ் பேஸ் 10,000, tax rate 10%, amount of tax 1,000. Tax base 20,000, tax rate 15%, amount of tax 3,000 rupee. Tax base 30,000, tax rate 25%, amount of tax 7,500 rupees. வரி விகிதமானது வருவாய் அதிகரிக்கும் போது வரி விகிதம் அதிகரிக்கும், வருவாய் குறையும் போது வரி விகிதம் குறையும். ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸஸ் விகித வரி விதிப்பு முறை அல்லது விகிதாச்சார வரி விதிப்பு முறை. Tax levied on goods and service in a fixed portion is known as proportionate taxes. All taxpayers contribute the same proportion of their incomes. ஒரு நிலையான அளவில் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு விதிக்கப்படும் வரி விகித வரி விதிப்பு முறை என்று அழைக்கப்படலாம். அனைத்து வரி செலுத்துவோரும் தங்கள் வருமானத்தில் அதே விகிதத்தில் பங்களிப்பு செய்கின்றனர். எக்ஸாம்பிள், டாக்ஸ் பேஸ் 10,000, டாக்ஸ் ரேட் 10%, amount of tax 1,000 rupee. Tax base 20,000, tax rate 10%, amount of tax 2,000 rupee. 30,000 tax base, tax rate 10%, amount of tax 3,000 rupee. Then regressive taxes. தேய்வு வீத வரி விதிப்பு முறை. It implies that higher the rate of tax, lower the income groups than in the case of higher income groups. It is a very opposite of progressive taxation. இது அதிக வருமான ஈட்டுபவர்களை விட குறைந்த வருமான ஈட்டுபவர்களிடம் அதிக வரி விகிதம் விதிப்பதை குறிக்கிறது. இது வளர் வீத வரி விதிப்பு முறைக்கு நேர் எதிர்மாறாக இருக்கின்றது. Progressive tax, income increases, tax also increase. Example, income tax. Proportional tax, income increases, tax decrease. Example, corporate tax. Regressive tax, income change, some tax always. Example, sales tax. வளர் வீத வரி விதிப்பு வருமானம் அதிகரிக்கும் போது வரி அதிகரிக்கும். எடுத்துக்காட்டு வருமான வரி. விகித வரி விதிப்பு முறையில் வருமானம் அதிகரிக்கும் போது வரி குறையும். எடுத்துக்காட்டு நிறுவன வரி. தேய்வு வீத வரி விதிப்பு, ரெக்ரஸிவ் டாக்ஸ், தேய்வு வீத வரி விதிப்பு எப்போதும் ஒரே வரியாக இருக்கும். எடுத்துக்காட்டு விற்பனை வரி. தென் பிளாக் மணி, கருப்பு பணம். Black money is funds earned on the black market on which income and other taxes have not been paid. The unaccounted money that is concealed from the tax administrator is called black money. கருப்பு பணம் என்பது கருப்பு சந்தையில் ஈட்டப்பட்ட வருமானம் மற்றும்
செலுத்தப்படாத வரி பணம், கணக்கில் காட்டாத பணம், வரி நிர்வாகிகளிடமிருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணம் கருப்பு பணம் என்று அழைக்கப்படுகிறது. காசஸ் ஆஃப் பிளாக் மணி, கருப்பு பணத்திற்கான காரணங்கள். Several sources of black money are identified as causes. Number 1, shortage of goods. பண்டங்கள் பற்றாக்குறை வரும்போது பதுக்கி வைத்திருப்பார்கள், கணக்கில் காட்ட மாட்டார்கள். Number 2, licensing proceeding, உரிமம் பெறும் முறை. Number 3, contribution of the industrial sector, தொழில்துறையின் பங்கு. நம்பர் 4, ஸ்மக்லிங், கடத்தல். ஸ்மக்லிங் கடத்தல். நம்பர் 5, டாக்ஸ் ஸ்ட்ரக்சர், வரியின் அமைப்பு. காசஸ் ஆஃப் பிளாக் மணி, கருப்பு பணம் ஏற்பட காரணங்கள். டாக்ஸ் இவாஷன், வரி ஏய்ப்பு. டாக்ஸ் evasion is the illegal evasion of taxes by individuals, corporations and trusts. Tax evasion activities included தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளைகள் ஆகியவை சட்டவிரோதமாக வரி செலுத்தாமல் இருப்பது வரி ஏய்ப்பு எனப்படும். சில நடவடிக்கைகளை வரி ஏய்ப்பில் சேர்த்து வைத்திருக்கின்றார்கள். அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம், வருமானத்தை குறைத்து மதிப்பிடுதல். கணக்கில் காட்டாமல் வருமானம் அதிகமாக இருக்கும், ஆனால் கணக்கில் குறைத்து வைத்திருப்பார்கள். அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம். இன்ஃப்ளேட்டிங் டிடக்ஷன் ஆஃப் ஆர் எக்ஸ்பென்சஸ், விலக்குகள் அல்லது செலவுகளை உயர்த்துவது. ஹைடிங் மணி, ஹைடிங் மறைக்கப்பட்ட பணம். ஹைடிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்ஸ், கடல் கடந்த கணக்குகளில் விவரங்களை மறைத்தல். இல்லை, வெளிநாடுகளில் கொண்டு சென்று முதலீடு செய்து வைப்பார்கள், இதில் கணக்கு வராது. டாக்ஸ் இவாஷன் பெனால்டிஸ், வரி ஏய்ப்பும் அபராதமும். நம்பர் 1, if a person willfully commits the act of tax evasion, he may face felony charges. ஒரு நபர் வரி ஏய்ப்பு செயலை முழுமையாக செய்தால் அவர் மோசமான குற்றச்சாட்டுகளை சந்திக்க நேரிடும். டாக்ஸ் evasion penalties include imprisonment of up to 5 years and high amount of fines. 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அதிக அளவு அபராதமும் அடங்குது. நம்பர் 2, the defendant may also be ordered to pay for the cost of prosecution. பிரதிவாதிகள் வழக்கு விசாரணைக்கான செலவுகளை செலுத்த உத்தரவிடப்படலாம். நம்பர் 3, tax evasion penalties can be harsh depending on the severity of the crime. வரி ஏய்ப்பிற்கான அபராதம் குற்றத்தின் தன்மை அதனுடைய தீவிரத்தினை பொறுத்து கடுமையானதாக இருக்கும். டாக்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட், வரிகளும் முன்னேற்றமும். The role of taxation in developing economies is as follows. முன்னேற்றத்தில் வரி விதிப்பினுடைய பங்கு. நம்பர் 1, resource mobilization, வளங்களை திரட்டுதல். Taxation enables the government to mobilize a substantial amount of revenue. The tax revenue is generated by imposing direct taxes such as personal income tax and corporate tax and indirect taxes such as customs duty, excise duty, etc. நேர்முக வரிகளான தனிநபர் வருமான வரி, நிறுவன வரி,
personal income tax, തനിനവർ വരുമാന വരി, corporate tax, நிறுவன வரி, and indirect tax, மறைமுக வரி, ஆயத்தீர்வை, such as customs duty, excise duty, etc. சுங்கவரி, ஆயத்தீர்வை ஆகியவற்றின் மூலமாக வரி வருவாய் திரட்டப்படுவது. நம்பர் 2, ரிடக்ஷன் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம், வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல். Taxation follows the principles of equity. The direct taxes are progressive in nature. Also, certain indirect taxes such as taxes on luxury goods is also progressive in nature. வரியின் மூலம் சமத்துவ முறையை உருவாக்கலாம். குறிப்பாக நேர்முக வரியில் வளர் வீத வரிமுறை பின்பற்றப்படுகிறது. அதேபோல் சில மறைமுக வரியானது ஆடம்பர பண்டங்களின் மீது விதிக்கப்படும் வரி வளர்வீத வரியின் தன்மையுடையதாகும். நம்பர் 3, சோசியல் வெல்ஃபேர், சமூக நலன். Taxation generates social welfare. Social welfare is generated due to higher taxes on certain undesirable products like alcoholic products. சமூக நலன், குறிப்பாக சில விரும்பத்தகாத பொருட்கள், மதுபானங்கள் போன்ற பொருட்கள் மீது அதிகமான வரி விதிப்பதன் மூலம் சமூக நலனானது பாதுகாக்கப்படுகிறது. நம்பர் 4, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலாவணி. Taxation encourages exports and restricts imports. எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதி, இம்போர்ட்ஸ் இறக்குமதி. வரி விதிப்பு ஏற்றுமதியை ஊக்குவிக்க வேண்டும், இறக்குமதியை தடுக்க வேண்டும். Generally, developing countries and even the developed countries do not impose taxes on export items. பொதுவாக வளரும் நாடுகள் மற்றும் வளர்ந்த நாடுகளும் ஏற்றுமதி பொருட்களுக்கு வரியை விதிப்பதில்லை. நம்பர் 5, ரீஜனல் டெவலப்மெண்ட், வட்டார முன்னேற்றம். Taxation plays an important role in regional development. Tax incentives such as tax holidays for setting up industries in backward regions, which induces business firms to set up industries in such a region. வட்டார வளர்ச்சியில் வரி விதிப்பு முக்கிய பங்கினை வகிக்கிறது. பின்தங்கிய பகுதிகளில் தொழில் நிறுவனங்கள் அமைப்பதற்காக வரி சலுகைகளையும் வரி விலக்குகளையும் அளிப்பதன் மூலம் அப்பகுதிகளில் தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு வணிக நிறுவனங்களை தூண்டுகிறது. நம்பர் 6, கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல். Taxation can be used as an instrument for controlling inflation. Through taxation, the government can control inflation by reducing the tax on the commodities. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் கருவிகளில் ஒன்று வரி. அரசாங்கம் பண்டங்கள் மீதான வரி விகிதத்தை குறைப்பதன் மூலம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். Difference between tax and other payments, வரிக்கும் கட்டணத்திற்கும் இடையுள்ள வேறுபாடு. 2 mark question. Tax is compulsory to the government without getting any direct benefits. எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அரசாங்கத்திற்கு மக்கள் கட்டாயம் செலுத்துகின்ற செலுத்துகையே வரி என்கிறோம். If the element of revenue for general purpose of the state predominates, the levy becomes a tax. பொதுவாக அரசாங்கத்தில் வருமான இனங்களில் ஒன்றாக வரி இருக்கின்றது. Tax is a compulsory payment, கட்டாய செலுத்துகை. If tax is imposed on a person, he has to pay it. Otherwise, he has to be penalized.
தனிப்பட்ட நபரின் மீது வரி விதிக்கப்பட்டால் அதனை அவர் செலுத்த வேண்டும், இல்லையெனில் அவர் தண்டிக்கப்படுவார். In this case, taxpayer does not expect any direct benefit. Example, income tax, gift box, wealth tax, VAT, etc. வருமான வரி செலுத்துபவர்கள் நேரடியாக எவ்வித சலுகைகளையும் எதிர்பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்கம் டேக்ஸ் வருமான வரி, கிஃப்ட் பாக்ஸ் அன்பளிப்பு வரி, வாட் மதிப்பு கூட்டு வரி, வெல்த் டேக்ஸ் சொத்து வரி, இவையெல்லாம் நேரடியாக எந்த விதமான சலுகைகளும் மக்கள் எதிர்பார்க்காமல் அரசுக்கு செலுத்தக்கூடியது. பேமெண்ட்ஸ் கட்டணம். Fee is the payment for getting any service. பணிகளை பயன்படுத்துவதற்காக செலுத்துவதே கட்டணம். While a fee is a payment for a specific benefit, privilege, although the special to the primary purpose of regulation in public interest. ஒரு குறிப்பிட்ட நன்மைகளுக்கான தனி சலுகைகளை பெற்றிருந்தாலும் பொதுநல ஒழுங்குமுறையின் சிறப்பான முதன்மையான நோக்கம் fee is a voluntary payment, தன்னார்வமாக செலுத்துவது. On the other hand, fee is not paid if the person do not want to get the service. பணிகளை பெற விருப்பம் இல்லையெனில் கட்டணம் செலுத்த தேவையில்லை. Fee payer can get a direct benefit for paying fee. Examples, stamp fee, driving license fee, government registration fee. கட்டணம் செலுத்துவதன் மூலம் நுகர்வோர்கள் நேரடியாக சலுகைகளை பெறுகின்றார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாம்ப் ஃபீ முத்திரை வரி, டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டுநர் உரிம கட்டணம், கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அரசாங்க பதிவு கட்டணம். இவை கட்டணம். சம்மரி, டைரக்ட் tax is a tax paid directly to the union government or to state or local government such as income tax and property tax. நேர்முக வரி என்பது மத்திய அரசுக்கு அல்லது மாநில அரசுக்கு அல்லது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நேரடியாக செலுத்தும் வரி. இதில் வருமான வரி, சொத்து வரி ஆகியன அடங்கும். Income tax is a tax paid by individuals and businesses based on earned and unearned income. தொழில் செய்பவர்களால் ஈட்டப்பட்ட மற்றும் ஈட்டப்படாத வருமானங்களின் அடிப்படையில் விதிக்கப்படுகிறது. Local tax is a tax charged by a local government such as a city or country. உள்ளூர் வரி என்பது உள்ளாட்சி அமைப்பு அல்லது அரசின் மூலம் ஒரு நகரம் அல்லது ஒரு நாட்டின் எல்லைக்குள் விதிக்கப்படுகின்ற வரியாகும். தேங்க்யூ.